வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. நேத்து ஒரு சம்பவம் நடந்தது இல்ல, சிறப்பான தரமான சம்பவம். ஆக்சுவலா நேத்து எபிசோட் ரிவ்யூலும் அதை நான் பேசல. இன்னைக்கு சிறப்பான ஒரு பாராட்டு முத்துக்குமரனுக்கு இருக்கணும். விஜேஎஸ் பாராட்டுவாரு. டிடிஎஃப் எப்படி உள்ள வந்து கொடுத்தாரோ அது மாதிரி இதை உள்ள வந்து கொடுப்பாரான்னு தெரியாது. இந்த பரிசுக்கு பாராட்டு நிச்சயம் உண்டு இன்னைக்கு. ஆனால் பரிசு வந்து ஃபினாலே டேல கொடுக்கப்படலாம். எஸ், இந்த புல்லட் டாஸ்க் ஒன்று வச்சாங்கல்ல, ஃபஸ்ட்டு வந்து முன்னாடியே வந்து முத்துக்குமரன் தீபக் கிட்ட பேசியிருப்பாரு. அப்போ வெளியே போனதும் அப்பாவுக்கு பெருசாக கிடா மீசை வச்சு அப்படின்லாம் சொல்லும்போது, கிடா மீசையா வைப்பாரா அப்படின்னு இவர் கேட்க, சின்ன வயசுலேயே நான் கேட்டிருக்கேன் பெருசாக மீசை வைங்கப்பான்னு. அப்போ அப்பா சொல்லுவார், பெருசாக மீசை வச்சுக்கிட்டு சைக்கிள்லையா போக முடியும், புல்லட் கில்லட் வேணும் இல்லைப்பா, அதுக்கெல்லாம் காசு பணம் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். வெளியே போனதும் அப்பாவுக்கு ஒரு புல்லட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. பெரிய மீசை வைக்கிறதுக்கு புல்லட்டில் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. இல்லை சைக்கிள்லையா போக முடியும்னா சைக்கிள் கூட தேவையில்லை, நடந்து கூட போகலாம். ஆனால் இங்கே சமூகம் வேறவா பார்க்கும்ல, அதை தான் அவர் சொல்கிறாரு. இப்போ அவருடைய பையனே கஷ்டப்பட்டு பட்டினியாக இருந்து போராடி திறமையின் மூலிமா இப்போ கொஞ்சம் மேலே வந்து அவர் ஒரு சேனலில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த சேனலில் ப்ரமோஷனுக்காக ராவண கோட்டம் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த படத்துக்கான ப்ரமோஷன் பெரிய டீமை இங்கேருந்து துபாய் கூப்பிட்டு போனாங்க. அதில் ஒருத்தராக இவரும் போனார். அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அதில் போனதுக்கு, அதில் போட்டில் போகும்போது வீடியோ எடுத்ததுக்கு, அந்த வீடியோ பார்த்துட்டும் இவர் கையில் பிரேஸ்லெட் போட்டிருக்காரு, புல்லட்டில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துருக்கிறாரு. இவர் மிடில் கிளாஸா? மிடில் கிளாஸ்னால் எப்படி இருக்கணும், எப்படி எந்த லுக்கில் இருக்கணும், என்ன உடை உடுத்தணும், என்ன சாப்பிட்ணும், என்ன சிந்திக்கணும்னு கூட இவங்க முடிவு பண்ணுவானுங்க போல இருக்கு. இப்போயே இவ்வளோ மோசமாக இருக்குல்ல. இங்கே சோஷியல் மீடியாவில் ஹேண்டில் பண்ணுறவங்களே இவ்வளோ அறிவோடு இருக்கிறானுங்க, இல்லை இவ்வளோ வன்மத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ உள்ள ஊர் பக்கம் எப்படி இருப்பாங்க? ஸோ அதுதான், அந்த ரியாலிட்டியை தான் அப்பா அப்போ சொல்லிடுறாரு. ஸோ முன்னாடியே வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருந்தார். அப்புறம் கேப்டன்சி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கேப்டனா, எத்தனை பேர் யார் அதிகமாக கேப்டன்சி ஜெயிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு புல்லட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ராயல் என்ஃபீல்டு. இதில் 4 பேர் இருக்காங்க இப்போ லிஸ்ட்டில். இப்போ இருக்கிறவங்கள தீபக், விஷால், அருண், முத்துக்குமரன். 2வது வாய்ப்பை வந்து ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா தான் அந்த கேப்டன்சியே நிப்பாட்டாங்கல்ல, பவித்ராக்கும் இவருக்குமான அந்த போட்டி. இவர் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறாரு, இல்லை விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பார்வை இருக்குது. இந்த மாதிரி எது இருந்தாலும் போட்டி அதோட நிப்பாட்டாரு பிக் பாஸ். ஸோ இப்போ எல்லாருமே ஒரு முறை கேப்டன் ஆனவங்க இருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லாஸ்ட்டாக டாஸ்க் லெட்டர் படிக்கும்போது கடைசியாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்படின்னா, அப்போ டைட்டில் வின்னர் வந்து முத்துக்குமரன் தான். அப்போ அப்படி கொடுப்பாங்க போல இருக்கு. இதுக்கு பேசாமல் ஒரு டாஸ்க் வச்சு கொடுத்துருக்கலாமே, ஏன் டைட்டில் வின்னருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், அவர் கேப்டனாகவும் இருந்திருக்கணும் அப்படின்னு ஏன் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு அப்போவே தோணுச்சு. அப்போ பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயம் இருந்தது. இப்போ டாஸ்க் வச்சுட்டாங்க இந்த 4 பேர். அந்த பசில் டாஸ்க் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா நான் முடிவு பண்ணிட்டேன், ப்ரொஃபஸர் தான் ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் என்ன டாஸ்காக இருந்தாலும் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு நடக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது ட்விஸ்ட்டு நடக்குதா, இல்லைன்னா ப்ரிடிக்ஷன் படி இவர் தான் ஜெயிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக பார்த்தோம். என்ன ஒரு ஃபயரில், கேமில் வெறித்தனம்ல, இதை தான் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வெறும் பேச்சு தான்றானுங்களே, வாங்கடா லைனில் வந்து பாருங்கடா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி முத்து வந்து சம்பவம் பண்ணும்போதெல்லாம் திரும்பி பானுங்க போல இருக்கு. அதுவும் அவர் எப்பயாவது ஒரு சம்பவம்லாம் இல்லை, மெமரி டாஸ்காக இருக்கட்டும், ஃபிசிக்கல் டாஸ்காக இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பசில் டாஸ்காக இருக்கட்டும், இல்லை அறம் சார்ந்து விளையாடுறதாகட்டும், ஒரு பாயிண்ட்டை ஒரு கருத்தை எடுத்து அசர்ற மாதிரி வைக்கிறதாகட்டும், இப்படி எல்லா வகையிலையுமே பேச்சில் சொல்லவே வேணாம், அப்படி எல்லா துறையிலும் சிறந்து விளங்குற, இல்லை எல்லா வகையிலும் சிறந்து விளங்குற ஒரு கண்டஸ்டண்ட்டை பார்த்து வெறும் பேச்சு தான் அப்படின்றாங்கன்னா இவனுங்க எவ்வளோ வன்மவாதிகளாக இருக்கணும். வன்மம் பிடிச்சவங்களால தானே அப்படியெல்லாம் பண்ண முடியும். சரிப்பா, இவர் வெறும் பேச்சு, நீங்கள் யாரைப்பா நிப்பாட்டுறீங்க ஆப்போசிட்டில் அப்படின்னா கொடுமை. அது கொடுமை இல்லை. எனக்கு மூளை வேலை செய்யாது, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு என்னை பற்றியே சொல்ல வராது, பழிவாங்க பாயாசம் குடிச்சேன் அப்படிங்கிற கண்டஸ்டண்ட்டை வெறும் பிஆர் செட்டப்பை வச்சுக்கிட்டு உருட்டி எதிர்த்து வந்து எதிரில் நிப்பாட்ட ஒன்று பண்ணுறாங்கல்ல, ஜோக்கர்ஸ் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஸோ ஒரு ஹீரோன்னா இதுதானே ஹீரோ. ஒன்று ஆசைப்படுறாரு, நான் செய்வேன் வெளியே போயிட்டு அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உள்ளவே உருவாக்கி தராங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஃபயராக இறங்கி சொல்லி அடிக்கிறார்ல, அதுதான் முத்துக்குமரன், அதுதான் ப்ரொஃபஸர்.
டப்பாத்தனமெல்லாம் வெறும் வாயில ஒன்று பேசிட்டு வேற ஒன்றா இருக்கிறது இல்லை, அது இல்லை இங்கே. அதனால தான் முத்துக்குமரன் தான் சரியான ஆள், தகுதியான ஆள் டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிறப்பாக தரமாக ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. அதற்கான பாராட்டு நிச்சயமாக இருக்கும் இந்த எபிசோடில் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன், நினைக்கிறேன். இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.